शृण्वन् रामकथानादं को नयाति पराङ्गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवारासिं मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं धीरं जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यः शोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव जदाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यः कर्णाञ्जलिसम्पुटैरहरहः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामाजडाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैरत्यन्तसोपद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम् तदुपगतसभाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम् वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायणमहानदी श्लोकसारसमाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलम् काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजिगति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वाज्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् जानकीकान्तस्मरणम् சித்திரகூடத்தில் பரதன் சரணாகதி பண்ணி பாதுகைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி சென்றான். சுவாமி சித்திரகூடத்திலேயே கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் புறப்பட்டு விட்டார். மகர்ஷிகள் எல்லாரும் சித்திரகூடத்தில் வந்து ராமபிரானோட கூட இருந்தவர்கள் திடீரென மகர்ஷிகள் புறப்பட்டார்கள். ஸ்வபாவ வினீதராகக்கூடிய ராமர் மகர்ஷிகளை பார்த்து தானோ அல்லது லட்சுமணனோ சீதையோ ஏதாவது அபசாரம் செய்தோமா, ஏன் புறப்பட்டுட்டீர்கள் என்று மகர்ஷிகளை கேட்க அவர்கள் சித்திரகூடத்துக்கு ஸ்ரீ ராகவன் எழுந்துள்ளது முதல் ராட்சசர்களுடைய சஞ்சாரம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் என்று மகர்ஷிகள் புறப்பட்டுட்டார்கள். ஸ்ரீராமரும் சித்திரகூடத்தை விட்டு புறப்பட்டுட்டார். அநேக வனங்கள் சஞ்சாரம் பண்ணி கொண்டே வந்துருக்கிறார்கள். அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேருகிறார். புத்திரனை வரவேற்கிறது போல அத்தகைய ஒரு பிரேமையோட ராமரை வரவேற்றார் அத்ரி மகர்ஷி. அனசூரி பிரசித்தமான பதிவிரதை ஆசிரமத்துக்கு உள்ள இருக்கிறாள். சீதை பிரணாமம் பண்ணினதும் இந்த சீதையை தான் பார்த்து சந்தோஷப்படுறதை காட்டிலும் அனசூய பார்த்து சந்தோஷப்படுவாள் என்று தோன்றது மகரிஷிக்கு. உள்ள அனசூய இருக்காள், போய் நமஸ்காரம் பண்ணுமா என்று அனுப்புறாள் சீதைய. சீதை ராமரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ள போறாள்.
தீர்க்க சுமங்கலியான அனசூயை மகா தபஸ்வினி. அனசூயை பார்த்ததும் தேவி நமஸ்காரம் பண்ண, பெற்ற பெண்ணை போலவோ நாட்டு பெண்ணை போலவோ ஒரு அபரிமிதமான பிரேமையோட கூட சீதையை அள்ளி அணைத்து உச்சி முகந்து மடியில உட்கார வைத்துக் கொண்டு லாளன பண்ணுகிறாள் அனசூய. சீதையை பார்த்து சந்தோஷப்படுறாள், சீதையை கொண்டாடுறாள். செத்வா ஜாதி ஜனம் சீதே மானமிருத்திஞ்சமானினி அவருத்தம் வனே ராமம் திருஷ்டியாத்வம் அனுகச்சசி. त्यक्त्वा ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திஞ்ச மானினி. ஏதோ வனவாசத்திலேயே இருந்து இங்கேயே பழக்கமாகி நாங்கள்லாம் பர்த்தாவே கதின்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சன் இருக்கோம். இது ஒரு ஆச்சரியம் இல்லம்மா. நீ எப்பேற்பட்ட உயர்ந்த ராஜ குடும்பத்துல பிறந்தவள், ராஜ குடும்பத்திலே வாழ்க்கப்பட்டவள், ராஜ சௌக்கியங்களுக்கு உரியவள். அப்படி ஒன்றும் வனவாசத்துக்கு உச்சிதமான வயசும் ஆயிடலை. சீதாதேவிக்கு 18 வயசுதான் ஆகிறது. ஒரு நாள் ராஜ குடும்பத்தில் உடையவர்கள் கூட வயோதிக தசை வந்துடுத்தானால் தபசுக்காக வந்துடுவார்கள். அப்போ ராஜபத்தினிகளும் வந்திருக்கிறார்கள் என்று சில இடங்களிலே தெரிகிறது. வானப்பிரஸ்தாசிரமத்தில் பத்னியோடு இருக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு, பத்னி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. சில பேர்கள் பத்னியோடையே வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு ஆன வயசு வந்து ராமர் இப்ப வரலையே. சீதைக்கு அப்படி ஒரு வயசு ஆகலையே, சௌக்கியமா இருக்க வேண்டிய வயசு. இந்த 18 வயசுல இப்படி ஒரு வனவாசமா? உமக்குதான் 14 வருஷம் நிர்பந்தம் வனவாசம் பண்ணணுமானால் போய் இருந்து வாரும், நான் மிதிலா நகரத்துல போய் அப்பாவத்துல இருந்து வரேன், நீங்க வந்த பிறகு நான் வந்து சேர்ந்துக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு ஜனகபுரிக்கு போயிடலாமே. ஆனால் ஞாதி ஜனங்களையும் விட்டு, வாக்கப்பட்ட இடத்துல புக்காத்து ஜனங்களையும் விட்டு, சர்வஜனமும் ராமர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட, சர்வ சுகமும் ராமர் தான் என்கின்ற எண்ணத்தோட இந்த சமயத்திலையும் பர்த்தாவை பின்தொடர்ந்து வந்திருக்கையே, இதுதான் என் மனசு ரொம்ப உருக்கிறது, சந்தோஷம் உண்டாருது உன்னை பார்க்கும்போது. இப்படித்தான் ஒவ்வொரு பதிவிரதையும் இருக்கணும் என்று அனசூய சீதையை கொண்டாடுறாள். சீதை இது ஒரு பெரிய தியாகமா நினைச்சுக்கலையா. அனசூயை கொண்டாடினத்துக்கு அனசூயை பார்த்து சொல்றாள், இது ஒரு பெரிய பெருமையா என்னை பார்த்து நீங்கள் சொல்றேன். என் பிரபு ராமர் அயோத்தியிலிருந்து புறப்படும் பொழுது பாலகர்களும் வயோதிகர்களும் புருஷர்களும் ஸ்திரீகளும் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட அவ்வளவு பேர்களும் வந்தார். பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானி ச என்று ஸ்தாவர ஜங்கமங்கள் கூட அவரிடத்துல அப்பேற்பட்ட ஒரு பிரேமையை காண்பிச்சிருந்தது. சம்பந்தம் இல்லாத பொம்மநாட்டிகள்லாம் கூட தமசானதிக்கரையில வந்து இங்கு உத்தர அங்கு உத்தரகா படுத்திருக்கிறார்கள். கேட்டா ராமர் பின்னாடி காட்டுக்கு போயிட போறோம் அப்படிங்கிறார்கள். அப்படி ஒரு பிரேமையை அடைஞ்சிருந்தார் அவர்கள். அப்படின்னு சொன்னால் சம்பந்தம் உடையவனார் கூடிய நான் புறப்பட்டு வந்தா இதுல ஒரு ஆச்சரியம் இருக்கா? இது காரணம் என்னுடைய பிரதிபக்தி அப்படிங்கிறது ஒரு இருக்கு, அது ஒரு மூலையில இருக்கட்டும். அதை காட்டிலும் அப்பேற்பட்ட குணபூர்ணர் என்கின்றதான் இதுக்கு காரணம். குணபூர்ணனான பர்த்தாவுக்கு வாக்கப்பட்டு அவரிடத்துல பிரேமையோட ஒரு சதி இருந்துட்டால் இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் துஷீலகா துர்பகா விருத்தகா ஜடகா ரோகி அதனோபிவா பதி ஸ்திரீபிர் நகாதவியா லோகேப்சுபிர் அபாதகி என்று பகவான் கிருஷ்ணன் சொல்றான். துஷீலனா இருக்கணும், துர்பகனா இருக்கணும், ஜடனா இருக்கணும், ரோகியா இருக்கணும், பத்னியினுடைய அருமை தெரியாதவனா இருக்கணும், துஷ்டனா இருக்கணும், மூர்க்கனா இருக்கணும். அப்பேற்பட்ட பர்த்தாவை தெய்வம்னு வச்சுருக்கணும். அது மாதிரி சில பேர்கள் உண்டு, சில பதிவிரதைகள். அவள் எல்லா சரித்திரமும் நம்ம சீதைக்கு தெரியும். சீதை அந்த பதிவிரதைகளையே தான் பிராபஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. எப்ப தெரியுது? சுந்தரகாண்டத்துலதான் அவ்வளவு பதிவிரதைகளையும் தன்னுடைய வாக்கால பிராட்டி சொல்ல போறா. இந்த பதிவிரதைகளுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தோமானால் ஒவ்வொருத்தர் அனுகூல பர்த்தாவை சேவிச்சுருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுற நிலைமையில கூட பர்த்தாவை வச்சு கொண்டாடின்னு இருந்திருக்கா ஒவ்வொரு சதிகள். அத்தகைய ஒரு குணபூர்ணனான பர்த்தா பின்னாடி வந்தது ஒரு பெருசு இல்லை அப்படின்னு பிராட்டி திருப்பி விட்டுட்டாள். அது காரணம் என்னுடைய பர்த்தா தான் அப்படின்னு. அதை கண்டு சந்தோஷப்பட்டாள் அனசூய.
பர்த்தாவை குறை சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக்கிறது தான் ஸ்திரீகளுடைய சபாவமா இருக்கும். உன்னிடத்துல உள்ள பெருமையை நான் சொல்லும் பொழுதே அது பர்த்தாவனுடையதான் அப்படின்னு சொல்லிட்டேம்மா. உன்னுடைய திருக்கல்யாணத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். வாசல் உட்காந்துக்கிற தாத்தா எங்க அழைச்சுன்னு போறாரு, ஒரு இடத்துக்கும் அவர் அழைச்சு போக மாட்டேங்கிறார். பேசாம கடை அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுடுறார். உன்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு அன்னிலே இருந்து எனக்கு ஆசை. சித்திரகூடத்துக்கு வந்திருக்கே அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். அப்ப கூட கிட்டக்க தானே இருக்கு, கிளம்புவோம் அப்படின்னு. பேசாம இருடி, நம்ம மாத்துக்கு வருவாவா அப்படின்னு சொல்லிவிட்டார். ஒவ்வொரு நாளும் குழந்தை உங்களை நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், உட்காந்துக்கோ, உன் கல்யாண கதையெல்லாம் எனக்கு சொல்லு அப்படி. ஏனால் வேற என்ன கேட்பாவா, அந்தந்த குழந்தைகளுக்கு தக்கபடி தானே பேசுவா. சீதியினிடத்துல போய் எனக்கு வேதாந்த ரகசியங்கள்லாம் சொல்லு அப்படின்னு கேட்க மாட்டா. கேட்க வேண்டிய விஷயங்கள் வேற இல்லையா? ஒரு காலம் அனசூயிட்ட சீதை கேட்டாலும் எனக்கு பதிவிரதா தர்மங்களை சொல்லு அப்படின்னு கேட்டாதானே நல்லா இருக்கும். அதனால சின்ன குழந்தை வந்திருக்கிறாள் அப்படின்னதும் அவளுக்கு எதை சொன்னாலும் சந்தோஷமா இருக்குமோ அதை சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக உன் கல்யாண விஷயங்களை சொல்லு. உடனே சந்தோஷம் வந்துடுத்து விராட்டிக்கு. வால்மீகி பகவான் கூட சொல்லாததெல்லாம் இங்க சொல்றா. ராமாவதாரத்திலேருந்து தொடங்கித்தான் வால்மீகி சொல்லிட்டு வரா, சீதா அவதாரத்திலேன்னு சொல்லிட்டு வரல. தேவி தன்னுடைய அவதாரத்தையே சொல்ல தொடங்கிட்டாள். அயோனிஜையா பூமியிலிருந்து தோன்றினவள் இல்லையோ அவள். ஜனக மகாராஜன் யஜ்ஞசாலையை உழும்பொழுது அப்பொழுது பூமியிலிருந்து பிராட்டி ஆவிர்பவிச்சாள். ஆவிர்பவிச்சாள்னு தான் சொல்லணும். குழந்தைக்கு எப்படி இருக்கிறானாம், பாம்சு குண்டித சர்வாங்கி அப்படின்னு சொல்றா. பொதுவா சும்மா சொல்றது, ஒரு பொட்டியில இருந்தா பொட்டியை திறந்து பார்த்தா பிராட்டி இருந்தா, அதெல்லாம் சும்மா சொல்றது. உடம்பு அந்த சீதைங்கிற தேவியை எடுத்து விட்டு அப்புறம் தலைப்புனால புழுதி எல்லாம் தட்டினானா. அப்படி இருந்துதான் சில சமயம் எங்கேயாவது கிராமங்கள்ல பூமியில இருந்து அர்ச்சாவதாரம் கிடைக்கிறதே, அதுபோல பிராட்டி கிடைச்சாளுன்னு. இப்படி ஒரு குழந்தை மண்ணுக்குள்ள இருந்து ஜீவனோட இந்த குழந்தை எப்படி தகதகன்னு ஜொலிச்சண்டு இப்படி இருக்க அதிசுந்தராகாரமாக, இது என்ன அப்படின்னு அவன் ஆச்சரியப்படும் பொழுதே ஆகாசத்தில் இருந்து அசரீர வாக்கு கண்டு ஆச்சரியப்படாதே. பிரதிமாமானுஷீ கிலே ஏவமேதம் நரபதேகே தர்மேண தனயாதவே அந்தரிக்ஷேஜ வாகுப்தா பிரதிமாமானுஷீ கிலே. ஆகாசத்துல அசரீரவாணி, ஹே ஜனக மகாராஜா, பிரதிமா அமானுஷீ கில, பிரதிமா மானுஷீ கில, ரெண்டும் உண்டு இங்க. அமானுஷ்யமான அப்ராகிருதமான திவ்யமங்கலகத்தோடு கூடிய பிராட்டி அப்படி, இது ரகசியம், நீ பயப்படாதே. மானுஷீக்கு இல்ல, மனுஷ குழந்தைதான், வேற என்னவோ நினைச்சேன்னு பயப்படாதே, நீ உன்னுடைய குழந்தையாக வளர்க்கலாம் அப்படி. ஏவமே தன் நரபதே தர்மேண தனயாதவே. பின்னாடி பிராட்டியும் அசோகவனத்தில் இருக்கும்போது திகஸ்து கலு மானுஷ்யம் அப்படின்னு தானே சொல்லிக்க போறா. சர்வேஸ்வரா இருந்தாலும் திரிமங்கல விக்கிரகத்தோட வந்திருந்தாலும் மனுஷத்தன்மையைத்தான் பூரணமா அங்கீகரிச்சிருக்கிறதுனால அதைத்தான் சொல்றதுன்னு எடுத்துக்கணும். ஏவமேதன் நரவதே தர்மேன தனயாதவ, நீ உன்னுடைய புத்திரியாக அபிமானிச்சு வள என்று சொல்லி உத்தரவு கிடைச்சதும் குழந்தை எடுத்துன்னு வந்தான். நாலொரு மேனியும் பொழுது வெண்ணமாக வளர்த்து கொண்டு வரா. குழந்தைக்கு வயசாயிடுத்து, திருக்கல்யாணத்துக்குன்னு கவலைப்படுறா. பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாது மே பிதா சிந்தாம் அபியகமதீனஹ வித்தநாசாரிவாதனக. அருமையா தேடி 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 10 பைசாவா தேடி ஒரு 10,000 ரூபாய் தேடி விட்டான் தன் அப்படின்னு சொன்னா பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு பேங்க்ல வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு, யார்கிட்டயாவது கடன் கொடுக்கறதுக்கும் பயமா இருக்கு. ஆத்திலேயே வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு செலவு வந்துட்டானால், திடீர்னு 10,000 ரூபாய்க்கு ஒரு செலவு வந்துட்டானால் எப்படி அவன் வருத்தப்படுவனோ, அதுபோல அன்றாடம் பார்த்து பார்த்து இன்ச்சு இன்ச்சா வளர்ந்து இந்த குழந்தை. ஆனால் இனிமே ஆத்துல வச்சுக்க முடியாதே. பெண் குழந்தையாச்சு, ஆண் குழந்தையா இருந்தா ஆத்திலேயே வச்சு விடலாம். எப்படி இருந்தாலும் பெண் குழந்தையே ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துத்தானே ஆகணும்.
இந்த குழந்தைய எங்கேயாவது ஒரு இடத்துல ஒப்படைக்கணுங்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய அருமை தெரிஞ்சு அவ வச்சுக்கணுமே. யாருக்கு கவலைனா யாரோ ஒரு தகப்பனுக்கு அப்படின்னு சொல்றதக்கா சாட்சாத்து ஜனக மகாராஜனுக்கே கவலை வந்ததுன்னா எப்பேற்பட்ட வஸ்துவோ அப்பேற்பட்ட கவலை இருக்கும் இல்லையா? எவ்வளவு அருமையோ அப்பேற்பட்ட கவலை இருக்குமே. சீதாதேவி அப்பேற்பட்ட ஒரு அருமையா இருக்கிறதுனாலே அவளை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறான். தகுந்த இடத்துல ஒப்படைக்கணுமே. அமானுஷமா இருக்கிறதும் ஒரு காரணம். இவள் ஒரு தாய் வயிற்றிலே 10 மாசம் இருந்து பிறந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது உலகம் அறிய எப்பொழுது தீர்மானமானதோ அப்போ இது சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. இதுக்கு ஒருத்தன் எங்கேயோ பிறந்திருக்கிறான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் இந்த குழந்தையினுடைய அழகு, குணம், சீலம் இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டு போட்டி அதிகமா இருக்கு. இந்த பொண்ணை கொடுன்னு அவர்களுக்கு பதில் சொல்லி மாடல. பதில் சொன்னா ஒரே பதில் தான், நான் கொடுக்கறதா இல்லேன்னு. கொடுக்காம எப்படி வச்சுப்பேன்னு சண்டை வந்துடுறது. இதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றது என்று பார்த்து விட்டு சிவதனுஷ வச்சு விட்டார். அது பதில் சொல்லிக்கிட்டோம்னு. அப்போ யார் யாரெல்லாம் சிவதனுஷ வளைக்கிறவனுக்குத்தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு வீரிய சுல்கமாக வச்சுவிட்டு பல பேர்கள் இதனால முறியடிக்கப்பட்டு பங்கப்பட்டு போயிட்டார். ராஜா கூட இப்படி சிவதனுஷ வச்சுட்டோமே, இது யாரால சாத்தியம் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு வந்துடுது. அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீராமர் வந்தார், வில்லு வளைச்சார், சீதாதேவியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்ங்கிற சரித்திரத்தெல்லாம் தேவி தானாகவே ரத்தன சுருக்கமா சொல்றார். இந்த சரித்திரத்தை இதை சொல்லிவிட்டு உடனே அனசூயை பார்க்கல. அனசூயை சந்தோஷப்பட்டால், கல்யாணத்தன்னைக்கு நீ எப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு எப்படி இருந்தையோ அது மாதிரி நாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. நம்மாத்துல ஒரு சின்ன சீதா கல்யாணம் பண்ணிவிடணும் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அனசூய மகா தபஸ்வினி தபோபலத்தினாலே சம்பாதிச்சதான உயர்ந்த பட்டு புடவைகளும் பூஷணங்களும் சுகந்தமான அனுலேபனங்களும் அவளிடத்துல இருக்கா. வேணும் அப்படின்னு நினைச்சாலானா வந்துருமான். தேவலோகத்து வஸ்துக்கள், இந்த லோகத்து வஸ்துக்கள் அல்ல. அனசூய அது வேணும் அப்படின்னு நினைச்சால் எல்லாம் எதிரில் எந்த தேவதைகள் கொண்டு வைக்கிறாளோ, யட்சிணி கொண்டு வைக்கிறாளோ எல்லாம் எதிரில் வந்துடுது. உடனே சீதைக்கு அது எல்லாத்தையும் தன் கையாலேயே அலங்காரம் பண்ணி விடுறா. உயர்ந்த பட்டுப்புடவைகள்லாம் கட்டி விட்டு, தலைவாரி பண்ணி விட்டு, திலகம் விட்டு விட்டு, பூ சூட்டி விட்டு, புஷ்ப அலங்காரங்கள்லாம் பண்ணி சாயங்காலம் ஆயிட்டு அதற்குள்ள. உடனே சீதையை பார்த்து சந்தோஷப்பட்டு அவள் கண்ணத்தை வச்சு தலையில சொடுக்கி கொண்டு, என் கண்ணே புத்திடும் போல இருக்குமா குழந்தை, ஆச்சு சந்தியாகாலமா எடுத்து என்னுடைய அனுஷ்டானத்துக்கு நானும் போய் ஆகணும். பத்தியா அந்தந்த மகர்ஷிகள்லாம் அனுஷ்டானத்துக்கு போய் தீர்த்தமாடி விட்டு எல்லாரும் மறுபடியை உணர்த்தி விட்டா. சில பேர் சாயங்கால ஹோமத்துக்கு ஆரம்பிச்சு விட்டா சுகந்தமான தூபம் கிளம்புறது. மேய போயிருந்த ஆசிரமத்து மான்கள்லாம் தென்னையில படுத்து நடுத்து. நானும் அனுஷ்டானத்துக்கு போகணும், அனுஷ்டானத்துக்கு போக மனசே ஆகலே, உன்னை வச்சுன்னு கொஞ்சம் இருந்துட்டேன். இருந்தாலும் கூட எந்த அனுஷ்டானத்தினுடைய பெருமையால நீ எங்காத்துக்கு வந்திருக்கையோ அந்த அனுஷ்டானத்தை நீ வந்த பொழுது கூட விடமாட்டேன். ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு, நீ இங்கிருந்து போய் உங்க ஆத்துக்காரர் பக்கத்துல போய் நின்னையானால் நான் இந்த ஜன்னல் வழியாகவே பார்த்தேன், லட்சுமி நாராயணர்கள் எங்க ஆத்துக்கு வந்திருக்கா என்று மனசுல நினைச்சு கொண்டு அந்த தியானத்தோடையே நான் அனுஷ்டானத்துக்கு போறேன் என்று அனசூய சொல்றான். என்ன நாகரிகம், என்ன பதவிசு பாருங்க. இந்த அனசூயே எவ்வளவோ நூற்றுக்கிழவின்னு சொல்லுவாளே, அவளுடைய வயசு என்னன்னு சொல்ல முடியாது. ரிஷிகளுக்கு என்ன வயசு சொல்றது? எந்த யுகத்தை பார்த்தாலும் ரிஷி, எந்த யுகத்து கதையை எடுத்து பார்த்தாலும் ரிஷி இருந்தான் தான் சொல்றான். அதே போல்தான் ரிஷி பத்தினிகள். ராமன் நேத்திக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அனசூயைக்கு. அதனால இந்தாடா ராமா இங்க வா என்று சொல்லி ராமனை இழுத்துன்னு வரவோ, சீதையை கொண்டு இவரா எப்படி அலங்காரம் பண்ணிருக்கேன் என்று இப்படி சொல்றதோ, இப்படி எல்லாம் பழக தெரியல இந்த அனசூயைக்கு. இவ்வளவு வயசாகியும் கூட எட்டு இருந்து பார்ப்பலாம். சீதை ரொம்ப லஜ்ஜப்பட்டு கொண்டே தலை குனிஞ்சு ராமர் எதிரில் நின்னதும் ஸ்ரீ ராமர் இப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். ஆச்சரியமான சிங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். சந்தோஷப்பட்டார். சீதையை பார்த்து சொல்றாள், என்ன பாக்கியம் பண்ணினே அம்மா, நீ ஆத்துல இருந்தால் இப்ப ஏற்பட்ட பாக்கியம் கிடைக்குமா?
அனசூயினுடைய மகாபதிவிரத்தியான அனசூயினுடைய அனுகிரகத்துக்கு பார்த்தமானையே அப்படின்னு ராமர் சந்தோஷப்படுறார். ராமர் சந்தோஷப்படுறதானே இங்க பெருமை. இதெல்லாம் நீ ஏன் வாங்கிண்டே அப்படின்னு கண்டிச்சு விட்டாக நன்னா இருக்காது. ராமர் பழகிற முறை அதுதான். அனசூயிக்கு சந்தோஷம். அனசூயை கண்டு அத்ரி மகரிஷி சந்தோஷப்படுறார். ராமர் சந்தோஷப்படுறதை கண்டு சீதை சந்தோஷப்படுறார். அண்ணாவும் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து லட்சுமணர் சந்தோஷப்படுறார். பரஸ்பரம் சந்தோஷம் முக்கியம். தன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் பரஸ்பரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு தெரியணும்.